25/7/2024 காருண்யா 532 இதுதான ஒரு கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சரிங்களா? 24ஆம் தேதி பாருங்கள், 50-50 104ங்கிற நம்பருக்கு நம்ம கொடுத்துருக்கிறது வந்துட்டு பாருங்கள். ஏ போர்டில் ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம், 1-4 கொடுத்துருந்தோம். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருந்தோம். 1 வச்சிங்கன்னா 6 வைங்க, 4 வச்சா 9 வைங்க, 2 வச்சா 7 வைங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்படி 1 வச்சவங்க 6 கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அது வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0-6-0. சரிங்களா? இந்த நம்பர் வந்து நம்ம போன மாதம்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 நாள் கொடுத்துருந்தோம் 0-6-0 வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது இந்த மாதம் வந்திருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம எப்படி கொடுத்தோங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஏ போர்டில் 1-6 கொடுத்துருந்தோம். சி போர்டில் நம்ம கரெக்டாக 0 கொடுத்துருக்குறோம். இந்த 6 ஆனது பி போர்டுக்கு வந்திருக்குது, ஏ போர்டுலேயும் 0 வந்திருக்குது. அது வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நேற்று 2 போர்டுலேயுமே, ஏ போர்டுலேயும் சி போர்டுலேயும் கண்டிப்பாக 0 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ அந்த 6 இல்லை இந்த 4க்கு பவர் 9 உள்ளே வரணும்னு பார்த்தோம். அது 6 வந்திருக்குது. சரிங்களா? அதேமாதிரி நேற்று நம்ம கொடுக்கும்போது 0-4 3-0 6-8 9-0 இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி டபுள்ஸுக்கு வந்து நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். முதல்ல இந்த நம்பர் தான் நேற்று கடைசியாக நான் சொல்லும்போது நம்ம வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டபுள்ஸ் நாளைக்கு வர மாதிரி இருக்குது. அப்படி வந்தால் 1-1 பவர் நம்பர் கொடுத்துருந்தேன். 7க்கு 2 கொடுக்கல, 7 ஆனால் கொடுத்துருந்தேன், 9 கொடுத்துருந்தேன். சரிங்களா? 6 கொடுத்துருந்தேன். ஆனால் கடைசியாக நான் சொன்னேன் 0-1-8 இந்த 3 நம்பரு கண்டிப்பாக நாளைக்கு டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0ங்கிறது அழகாக ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. நேற்று நம்ம கொடுக்கும்போதும் அதேமாதிரி தான் டபுள்ஸ் 8 நம்ம கொடுத்துருந்தோம், 1 கொடுத்துருந்தோம். இதுலேருந்து தான் கண்டிப்பாக வரணும். அதை தான் நம்ம கடைசியாக சொல்லி கொடுத்துருந்தேன். 0-9-0ங்கிறது நமக்கு 9ங்கிறது 6ஆக மாறி இருக்குது கீழே. சரிங்களா? அப்படி ரொட்டேட் பண்ணி தான் சில நேரம் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா அது போன மாதம் வர வேண்டிய நம்பர் 0-6-0. இந்த மாதம் வரும்போது பேட்டர்னில் 0-9-0 தான் எனக்கு காட்டுச்சு. அதனால் சரி இது வரும் அப்படிங்கிறதுல தான் நேற்று நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா 6ஆம் நம்பர், போன மாதத்துக்குள்ள 6ஆம் நம்பரை தூக்கி இந்த மாதம் அடிச்சிட்டாங்க. 0-6-0ங்கிறத வச்சுட்டாங்க. சரிங்களா? இல்லைன்னா இது போன மாதமே வர வேண்டிய நம்பர் 0-6-0ங்கிறது. நம்ம போன மாதம் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குற நம்பருக்கு தெரியும். போன மாதம்லாம் இந்த நம்பர் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தேன். இந்த 0-6-0ங்கிற நம்பரை அது இந்த ஒரு மாதம் லேட்டாக அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதம் அடிக்க வேண்டிய நம்பர் 0-9-6-0-9-0ன்னு அடிக்கணும். அது என்னென்னா மாறி வந்திருக்கு. ஆனாலும் ஒரு 90ங்கிறது நாளைக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 90ஆகவும் வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம். ஆனால் ஒரு 90 வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். 25 காருண்யா 8610575149. சரிங்களா? இந்த நம்பரு 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். டியர் புக்கிங் போடுறதுக்கும் கேரளா புக்கிங் போடுறதுக்கும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க, அமௌண்ட் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் கெஸ்ஸிங் வந்து வீடியோவிலே நம்ம கொடுத்துருவோம். வீடியோவிலே பாருங்கள். டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? நாளைக்கு உண்டான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது 8-9. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 0. அப்படி சப்போஸ் இதில் ஏதாவது பவர் வருமா, 8க்கு பவர் 3. சரிங்களா? 9க்கு பவர் வந்து 4. சரிங்களா? 0க்கு பவர் வந்து 5. 3 நம்பர் கொடுத்துருக்குறேன். ஆனால் மெயின் டார்கெட் வந்து நம்மளுக்கு மேலே இருக்க நம்பர் தான். 8-9 தான் நமக்கு அதிகமாக மேலே கொடுக்குற நம்பர் தான் பாஸ் ஆகும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு கீழே கொடுக்குற நம்பர் பாஸ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம 1 கொடுத்துருந்தோம், 1க்கு பவர் 6 வந்துருச்சு. சரிங்களா? இன்றைக்கி வந்து 8 கொடுத்துருக்கோம், 8க்கு பவர் 3, 9க்கு பவர் 4. சரிங்களா? இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு வைக்கிற நண்பர்கள் 8 செலக்ட் பண்ணிங்கன்னா 3ஐயும் வைங்க, 9 செலக்ட் பண்ணிங்கன்னா 4 வைங்க, 0 செலக்ட் பண்ணால் 5 வச்சுருங்க. சரிங்களா? இது ஒரு 3 பேரில் ஒரு ஆளாவது வின்னிங் வாங்கணுங்கிறதுக்கு தான். 3 பேர் வேறு நம்பர் போடும்போது யாராவது 3 பேரில் ஒருத்தர் வின்னிங் வாங்கிடுவீங்கள, அதுக்காகத்தான் நம்ம அப்படி கொடுக்குறோம். சரிங்களா? ஏன் ஒருத்தனால கரெக்டாக கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுங்கிறதுல வந்துட்டு நாளைக்கு எனக்கு ஏ போர்டில் கான்ஃபிடன்ஸாக இருக்கிற நம்பர் 1ஆம் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. அப்படி 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் அடிக்கலைன்னா சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சி போர்டில் 6 வருது, 6க்கு பவர் 1. சரிங்களா? அதனால் ஏ போர்டில் வரலான்னா சி போர்டுக்கு வந்துடும். இந்த 9 வந்து பி போர்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா 1 வரலன்னா 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 0 வந்துச்சுன்னா பி போர்டுக்கு தான் வரணும் என் கணிப்பு பிரகாரம். அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கும் வரலாம். சரிங்களா? 99% 0 வந்து பி போர்டுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா
சி போர்டுக்கு வரலாம். இந்த 2 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு கொடுத்துருக்குறேன். இது எங்கே வேணாலும் வர்ற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? சி போர்டில் 8 6ன்னு கொடுத்துருக்குறேன். பி போர்டில் 9 0, ஏ போர்டில் 1 5. இதை ஏன் நம்ம வச்சுட்டு நம்ம ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இப்படி ஒன்று அப்படி ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரூ டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி ஏசி 12 19 17 42 28 02 13 46. சரிங்களா? 8 செட்டு எப்போதும் போலவே அதை ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு வைங்க. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா? 12 வச்சிங்கன்னா 21 ஒன்று வச்சுக்கோங்க. 19 எடுத்திங்கன்னா 91 ஒன்று வச்சுக்கோங்க. 17 எடுத்திங்கன்னா 71 ஒன்று வைங்க. 42 எடுத்திங்கன்னா 24 ஒன்று வைங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும். சரிங்களா? அப்படி வைக்கும்போது நமக்கு மிஸ் ஆகாமல் வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு டபுள்ஸ் வருமா? வர்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே இருக்குது. சரிங்களா? வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நாளைக்கு. அப்படி வந்துச்சுன்னா என்ன நம்பர்லாம் வரலாம்? 9 வச்சிங்கன்னா 4 வைங்க. ஏன்னா 4 வரலாம் 9 வரலாம். 2 தேர்ந்தெடுத்திங்கன்னா 2 வைங்க, 7 வைங்க. 1 தேர்ந்தெடுத்திங்கன்னா 6 வைங்க, 1 வைங்க. இந்த 3 இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி தான் பேட்டர்ன் காட்டுது. சரிங்களா? உங்களுடைய சாய்ஸ். த்ரீ டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாக்ஸ் தான். 137 128 199 442 706 193 546 026ங்கிற ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எது வருதுன்னு பாருங்கள். ஸ்ட்ராங்காக அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்படியே வச்சாலும் சரி, பாக்ஸாக போட்டாலும் சரி, உங்களுடைய விருப்பம். சரிங்களா? என்னுடைய கணிப்பு பேட்டர்ன் பிரகாரம் கரெக்டாக கொடுக்குறேன். அது பாக்ஸாகவும் வரலாம். ஏன்னா நான் கொடுத்த மாதிரி தான் சில நேரத்தில் அடிப்பாங்க, சில நேரம் பாக்ஸாகவும் வரும். சரிங்களா? பாருங்கள். அதேமாதிரி டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுமாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள், நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சரிங்களா? தெரிஞ்ச நண்பர்களுக்கு நான் என்னுடைய வீடியோ கெஸ்டிங் பிடிச்சிருந்தா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் போட்டுங்க. அவ்வளோதான். நன்றி. நாளை சந்திக்கிறேன்.